Taste the Daily. ஐந்தம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் தொடர்ந்து வஞ்சித்து வரும் திராவிட மாடல் அரசை கண்டித்து தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளான கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கையை முன்வைத்து 50க்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் காத்திருப்போர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக கிராம உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். அப்போது வாரிசு வேலை மீண்டும் வழங்க வலியுறுத்துவது உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினர் அரசு ஊழியர்களை ஏமாற்றினால் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதற்கான விளைவுகளை திமுக சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தனர். இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு எச்சரிக்கை அளிக்கிறோம். வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலிலே அரசு நீங்கள் ஏமாற்றி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வஞ்சனையை இந்த அரசாங்க ஊழியர்கள் எப்படி உங்களுக்கு எதிராக நடப்பார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளத்தான் போகிறீர்கள். இந்த ஏமாற்று வேலை இந்த அரசு ஊழியர்கள் மத்தியில் ஏற்காது. புதுக்கோட்டையில் அரசு பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்றதால் கைதியை உரிய நேரத்திற்கு அழைத்துச் செல்ல முடியாமல் போலீசார் அவதியடைந்தனர். மதுரையிலிருந்து தஞ்சாவூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து திருமயம் அருகே உள்ள மலைக்குடிப்பட்டி பகுதியில் திடீரென பழுதாகி நின்றது. இந்த நிலையில் அந்த பேருந்தில் சிறை கைதியை அழைத்து வந்த துப்பாக்கி ஏந்திய போலீசார் மற்றொரு பேருந்து வரும் வரை காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. மேலும் ஏராளமான பயணிகள் பேருந்து பழுதானதால் சிரமத்திற்கு உள்ளாகினர். திமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் பயணிகள் அவதிக்குள்ளாவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 16 பேரை அபராதத்துடன் விடுதலை செய்துள்ள இலங்கை நீதிமன்றம் அதில் 3 பேருக்கு தலா இந்திய மதிப்பில் 18 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 34 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 3 படகுடன் இலங்கை கடற்படை சிறைபிடித்தது. இதில் 2 படகுகளில் இருந்த 19 மீனவர்களுக்கான வழக்கில் 2 படகு ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளருக்கு தலா இந்திய மதிப்பில் சுமார் 17,75,000 ரூபாய் அபராதமும் எஞ்சிய 16 மீனவர்களுக்கு இந்திய மதிப்பில் தலா 14,600,000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதில் கைது செய்யப்பட்ட ஒருவரின் படகு அரசுடைமை ஆக்கப்படுவதாகவும் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மைனாரிட்டி பாஜக அரசும் மக்கள் விரோத திமுக அரசும் தமிழக மீனவர்கள் நலனை கண்டுகொள்ளாமல் கபட நாடகம் ஆடி வருவது மீனவ மக்களிடையே கடும் ஏமாற்றத்தை தந்துள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் கிரில் சிக்கன் சாப்பிட்ட 3 குழந்தை உட்பட 22 பேருக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சோழவந்தான் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் உணவகத்தில் கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டிக்காக வெளியூரிலிருந்து வந்த விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட 22 பேர் கிரில் சிக்கன் சாப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் கிரில் சிக்கன் சாப்பிட்ட அனைவருக்கும் கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் உணவகங்களில் முறையான சோதனைகளை செய்யாமல் அலட்சியமாக செயல்படுவதால் பல உணவகங்களில் சிறிதும் பயமின்றி கெட்டுப்போன இறைச்சிகளை விற்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை மாங்காடு அருகே போக்குவரத்து போலீசார் போதையில் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளின் வாகனங்களை அடித்து நொறுக்கி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். மௌலிவாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் ஆனந்த் போக்குவரத்து காவலராக பணியாற்றி வருகிறார். இவர் போதையில் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனங்களை அடித்து நொறுக்குவதும் வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களை சேதப்படுத்தியும் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் குன்றத்தூர் போரூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் ஆனந்தை கைது செய்ய முற்பட்ட போது போலீசாரிடம் அவர் சொடுக்கு போட்டு பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதுகாக்க வேண்டிய காவலர்களே இதுபோன்ற அராஜக செயலில் ஈடுபடுவது திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணத்தை அம்பலப்படுத்தி இருப்பதாக